உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் புஷ்பா. உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள். எந்த ஆண்டு பிறந்தீங்க? உங்கள் அம்மா அப்பா உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எங்கள் அப்பா பேர் எஸ் ஏழுமலை, மியூசியத்தில் வேலை பார்த்தாரு எக்மூரில். எங்கள் அம்மா பேர் சாலம்மா, படிக்காதவங்க வீட்டில் இருந்தாங்க. சரிம்மா. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 3 பேர். 3 பொம்பளை பசங்களா? 2 பொண்ணு 1 பையன். சரி, நான் தான் பெரிய பொண்ணு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கவே இல்லை, வேலை செய்கிறேன். 91லேருந்து ராய் மெமோரியல் ஆஸ்பத்திரி டிஎம்எஸ்ல, டி நகரில் டிஎம்எஸ், அதில் வேலை பார்க்குறேன். சரி சரி. எப்படி அந்த வேலை கிடச்சிது உங்களுக்கு? சும்மா பக்கத்து ஆஃபீஸ் போனேன். எங்கள் ஓனரே என்னை கூப்பிட்டு வேலை செய்யுமான்னாரு. கேட்டேன் பெருக்கும்போது, காரில் இறங்கும்போது. சரி சார் கேட்குறேம்மா மேடத்தேன்னு, அப்பத்துலேருந்து அங்கே செய்கிறேன். சரி. உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்கள். எப்போ அவரை முதல்ல பார்த்தீங்க? எங்கே பார்த்தீங்க? ஐயா அதெல்லாம் பார்க்கல, பார்த்து கட்டி வச்சாங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க. சரி, அவரை பற்றி சொல்லுங்க. அவருக்கு தான் டெய்லி திட்டுவார், ரொம்ப திட்டுவார். 2ஆம் கட்டாண்டா ஒன்றும் தெரியாது. டெய்லி திட்டுவார். சண்டைங்கிட்டேயுமா அப்படியே ஓடிச்சு 40 வருஷமா. அவ்வளோதான். சரி. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 3 பசங்க. ஒரு பொண்ணு இங்கே இருக்கு, ஒரு பொண்ணு இறந்துச்சு, பெரிய பொண்ணு. பையன் இருக்கான், ஒரு பையன் தான். அவனுக்கு பையன் பிறந்துக்கிறான். இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். உங்கள் பேரம்பேத்திகளை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதோ இருக்காங்களே பேரன் பேத்தி. பெரிய பேரன் ராமச்சந்திரால பிஃபார்ம் படிக்கிறான். சரி. அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கும்ல, மகிழ்ச்சிகரமான சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி எங்ககிட்ட. நான் பிறந்து எந்த சம்பவமும் நான் அனுபவிக்கல, கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். சரி, எல்லாமே கஷ்டத்தை தான். ஆமாம். சரி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு இது நிறைவேறவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாருக்குமே ஆசைகள். பேரனா பெரிய ஆள் ஆக்கணும், நம்ம ஒன்று விட்டு போயிடுது. அதுக்கோசம் நான் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வேற ஒன்றும் வேற எந்த ஆசையும் உங்களுக்கு கிடையாது. வயசாயிடுச்சு இல்லை, இப்போ இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும், இந்த ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எனக்கு நிறைவேறல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்காங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில. முந்தானத்தி கூட எனக்கு ஒரு கஷ்டமான இது வந்தது. மாங்கல்யமே தொலைச்சிட்டேன், உரி ஊந்து போச்சு. எங்கேயும் மேலே தான் கஷ்டத்தை அனுபவிச்சிங்கிற மேடம். சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? எனக்கு பிடிச்சது இட்லி சட்னி தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எந்த சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. உங்கள் பேரம்பேத்திக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் நான் வரேன், நேற்று வந்தேன். பூந்தமல்லி எங்கள் வீடு. சரி. இன்னும் போகல வீட்டுக்கு. சின்ன பசங்க தான் அது இருக்கிறாங்க, பார்க்கலான்னு வந்தேன் நேற்று வேலை மேலே. சரி சரி. சரிங்க, ரொம்ப நன்றிம்மா. இவ்வளோ நேரம் ஒர்க்